இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு தொண்டர் படை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். அது தேமுதிகல விஜயகாந்த் அவர்கள் வந்து வச்சிருந்தாங்க, மதிமுக இருந்துச்சு, திமுகலே ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தது போன்ற பல விஷயங்கள் அப்போ வந்து பேசப்பட்டுச்சு. அதனால ஒரு தொண்டர் படையும் வந்து உருவாக்கி இருக்கிறதா நம்ம வந்து கேள்விப்பட்டோம். அதுவும் அந்த இதுல இருக்கும், அந்த வருகின்ற இந்த டிசம்பர் 4 ஆரம்பிக்க போறார்களே அந்த பரப்புரையில இருக்கும் அப்படின்னு பெருவாரியாக பேசப்படுது. ஆனால் இந்த டிசம்பர் 4 உறுதிப்படுத்தப்படாத ஒரு தேதி தான். என்ன காரணம்னா அவங்க கொடுத்திருக்க மனுவில் சேலம்ல நடக்கிறதுனால இந்த மாவட்ட கழக செயலாளர் பார்த்திபன் அவர்கள் வந்து அதற்கான மனுவை கொண்டு போய் கொடுத்திருக்கார். ஆனால் அந்த தேதியிலும் அதற்கு அடுத்து இந்த 6ஆம் தேதியிலும் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க காவல்துறை. காரணம் என்னன்னா, அன்றைய தினம் வந்து திருவண்ணாமலையில தீபம் ஏற்று இருக்கிறதுனால தீப திருநாள் அன்னைக்கு அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததாக 6ஆம் தேதி அப்படின்றது பாபர் மசூதி இடிப்பு தினம். அன்றைய தினம் எதற்குமே பொதுவாக அந்த மாதிரி பரப்புரைகளுக்கெல்லாம் அனுமதி கிடையாதுன்ற மாதிரியான விஷயங்கள். இன்னொரு பக்கம் இது பரப்புரை